ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி கூறியவற்றை கருடன் மிகவும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தான். பிறகு ஸ்ரீ வாசுதேவன் கருடனை நோக்கி கூறலானார். பறவைகளுக்கு அரசே, உலகில் 84 லட்சம் யோனி உள்ளன. பேதங்கள் அவை அண்டசம், உர்பிசம், சராயுசம், சுவேதசம் என்று 4 வகையில் உள்ளன. அந்த 4 வகையில் அண்டஜம் என்ற வகையில் முட்டையில் இருந்து 21 லட்சம் பறவைகள் முதலியன தோன்றின. பூமியினின்று தோன்றினவாகிய உர்பிச வகையில் 21 லட்சம் மரங், செடி, கொடி முதலிய தாவர வகைகள் தோன்றின. கருப்பப்பையில் இருந்து தோன்றுவதான சராயுசம் என்ற 21 வகையில் லட்சம் மனிதர் முதலானவர்கள் தோன்றினர். வேர்வையில் இருந்து தோன்றுவதான சுவேதசம் என்ற வகையில் 21 லட்சம் கொசு முதலியவைகளும் தோன்றியுள்ளன. கருடா, பிறவிகள் அனைத்திலும் மானுட பிறவி கிடைப்பது அரிதினும் அரிது. அந்த மனித பிறவியே புண்ணிய பிறவியாகும். பொருள்களை பார்ப்பதற்குரிய கண்களும், விஷயங்களை கேட்பதற்குரிய காதுகளும், இனிமையை உணர்வதற்குரிய நாக்கும், வாசனைகளை அறிவதற்குரிய நாசியும், காமவின்பம் துய்ப்பதற்குரிய மெய்யும், உடம்பும், நன்மை தீமைகளை பகுத்து உணர்வதற்கு உணர்வும் இருப்பதால் மானிட பிறவியே சிறப்புடையது. அம்மானிடரில் பிராமணர், க்ஷத்திரியர், வைசியர், சூத்திரர் என்ற 4 ஜாதியர் உள்ளனர். ஆடைகளை வெளுக்கும் மன்னாரும், தோல் தைப்பவரும், நாட்டியமாடுவோரும், ஓடம் விடுவோரும், கம்மாளரும், நுழைஞரும், வேடரும் ஆகிய இவர்கள் சூத்திர ஜாதியிலும் அடுத்த ஜாதியராவர். உணவு, உறக்கம், அச்சம், உணர்ச்சி ஆகிய இவை அனைத்தும் எல்லா உயிரினங்களுக்கும் உரியதான இயற்கையாக உள்ளன. ஞானம் மட்டும் எல்லா உயிர்களுக்கும் பொதுவானதல்ல. சில தேசங்களில் மக்கள் ஒரே காலுடையவராகவும், சில தேசங்களில் 2 கால்களையுடையவராகவும், சில தேசங்களில் அநேகம் கால்களையுடையவராகவும் இருக்கிறார்கள். கிருஷ்ணசாரம் என்ற கருப்பு நிறமுடைய மான்கள் எந்த பூமியில் வசிக்கின்றனவோ அந்த பூமியே புண்ணிய பூமியாகும். அந்த பூமியில் தேவர்களையும் முனிவர்களையும் பிதர்களையும் பூஜிப்பவர்களுக்கு நன்மைகள் மிகவும் உண்டாகும். அந்த புண்ணிய பூமியிலேதான் 30 முக்கோடி தேவர்களும் எப்போதும் சாநித்தியமாக இருப்பார்கள். கருடனே, பூத பிரேத பைசாசாதிகளில் ஆவியுருவம் மட்டுமேயுண்டு. அவற்றில் தேகம் பெற்ற ஜீவர்கள் சிறப்புடையவர்கள். அந்த ஜீவர்களில் பசு, பக்ஷி பிறவிகளெடுத்து சிறிது அறிவோடு ஜீவிக்கும் தேங்கள் சிறப்புடையன. அவற்றை விட மனிதர் சிறப்புடையவர்கள். அம்மானிடருள்ளும் பிராமணர்கள் மிகவும் சிறப்புடையவர்கள். அப்பிராமணர்களிலும் உபசார வழக்கமாக வாழ்க்கை நடத்தாமல் லௌகிக அகடவிகட சாமர்த்திய சழக்குகளில் ஈடுபடுவதை விட்டுவிட்டு வேதார்த்தங்களை உள்ளபடி கற்றுணர்ந்தவர்கள் சிறப்புடையவர்கள். அவர்களையும் விட தாம் உணர்ந்த வழியிலேயே நிலையாக நிற்பவர்கள் இன்னும் சிறப்புடையவர்கள். அவர்களையும் விட பிரம்மஞானம் அடைந்தவர்கள் இன்னும் அதிக சிறப்புடையவர்கள். கருடா, பல கோடி பிறவிகளாலேயே அடையப்படுவனவாகிய சுவர்க்க மோட்சங்களை அடைவதற்கு மானுட பிறவியே காரணமாக இருக்கிறது. அத்தகைய மானுட பிறவியை அடைந்து நல்ல வினைகளைச் செய்து நல்ல உலகத்தை அடையாமல் நரகலோகத்தில் தள்ளக்கூடிய தீய செயல்களையே புரிந்து அத்தகைய உயர்ந்த மானிட பிறவியையே வீணாக்குபவர்கள்தான் உலகில் மிக பலராக இருக்கிறார்கள். புண்ணியத்தால் அடைந்த அந்த மானுட பிறவியால் பாக்கியம் அடையாதவர்கள் தமக்கு தானே வஞ்சனை செய்து கொள்பவர்களாவார்கள். மண் ஆசை, பெண்ணாசை, பொருள் ஆசை எனப்படும் 3 ஆசைகளால் மயக்கமுற்று செய்ய தகாதவற்றைச் செய்து தன் மனச்சாட்சிக்கும் மனிதாபிமான உணர்வுக்கும் மாறுபாடான தீய செயல்களைச் செய்து கர்மங்களை அறியாமல் உழல்பவன் எவனோ அவன் மிருகங்களுக்கு ஒப்பாவானேயல்லாமல் தன்னை போன்ற மனித வர்க்கத்தினரோடு ஒப்பிடத்தக்கவனலன். அவனை விட தீயவன் ஒருவனுமிரான். ஆசை பெருக்கத்தால் ஆசையானது பேராசையாகுமே அல்லாமல் அறிவுணர்வும் அன்புணர்வும் அறநெறி வாழ்வும் வளராது. பேராசையால் பிணிக்கப்பட்ட மனிதன் தன் பேராசை மிக்க மனத்தாலேயே இவ்வளவு அவ்வளவென அளவு எதுவுமில்லாமல் யாவுமே நிறைய கிடைத்தாலும் இன்னும் வேண்டும், இதைவிட அதிகம் வேண்டும் என்று அலையாய் அலைவானே தவிர தனக்கு கிடைத்ததைக் கொண்டு ஒருபோதும் திருப்தியடைய மாட்டான். அத்தகையவனுக்கு ஒரு 100 பொன் கிடைத்தால் அதை கொண்டு திருப்தியடைந்துவிட மாட்டான். 1000 பொன் வேண்டும் என்று இச்சிப்பான். அந்த இச்சைக்காக அறநெறிகளை மீறுவான், மனச்சாட்சியை மீறுவான். இந்நிலையில் அவனுக்கு 1000 பொன் கிடைத்தால் அதோடும் திருப்தியடைய மாட்டான். 1000 பொன் அடைந்தவன் 1,00,000 பொன்னை இச்சிப்பான். 1,00,000 பொன் அடைந்தவன் கோடி பொன்னை இச்சிப்பான். கோடி பொன் அடைந்தவன் ஒரு தேசத்தின் பகுதியை தனதாக்கிக் கொள்ள இச்சிப்பான். ஒரு பிறகு அரசனாக விரும்புவான். அரசனான பின் புவி முழுதுக்கும் ஏக சக்கராதிபதியாக விரும்புவான். அவ்வாறு சக்கரவர்த்தியான பிறகோ அப்போதும் ஆசை விடாமல் தேவனாக வேண்டுமென இச்சிப்பான். தேவனானவுடன் தேவேந்திரன் ஆவதற்கு இச்சிப்பான். இவ்விதமாக இச்சையானது மேலும் மேலும் பெருகுமே அன்றி ஓர் அளவோடு அது நிற்பதில்லை. இந்த இச்சையானது பொருள் ஆசையாக இருப்பது மண்ணாசையாக மாறும். மண் ஆசை வளர வளர பெண்ணாசை வளரும். பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை ஆகிய 3 மனதில் பெருக பெருக அவன் மனித தன்மையையே இழந்து விடுவான், குழப்பத்துக்கு ஆளாவான். அறிவு சரிவர வேலை செய்யாமல் ஆசையுணர்வே அதிகமாவதால் தன்னாசை நிறைவேற
தான் அடைய இச்சிக்கும் பொண்ணுக்கும் மண்ணுக்கும் பெண்ணுக்குமாக சுயநலக்காரனாக மாறுவான். அக்கிரமக்காரனாக பலருக்கு துரோகம் செய்து தன் ஆசைகளை நிறைவேற்றுவதில் வெறியனாகி விடுவான். அவனது ஆசைகள் வளர்கிற அந்த அளவுக்கு அவன் வாழும் காலம் நீடிப்பது இல்லை. மேலும் இத்தகைய இச்சையை ஒழிக்காதவன் கண்டவருக்கெல்லாம் கரங்குவிப்பான், பிறரால் இகழப்படுவான். இறுதியில் இறந்த பிறகு நரகத்துக்கே ஆளாவான். கொடிய கேடுகள் ஒருங்கே அடைவதற்கு ஆசை எனப்படும் இந்த அவாவே காரணம் என்றும் ஆசையே அழிவுக்கு காரணம் என்றும் போதிக்கும் மகான்களோ யாவராலும் போற்றப்பட்டு தம் இறுதி நாளான அந்திம காலத்தில் சுவர்க்க லோகத்தை அடைவார்கள். புலன்கள் சென்ற வழியில் மனதை செல்ல விடாமல் மனதையடக்கி சுதந்திரமாக எவன் ஒருவன் இருக்கிறானோ அவனே எல்லா வகையான நன்மைகளுக்கும் உரியவனாவான். சுதந்திரம் இல்லாதவன் பாலிய பருவத்தில் தாய் தந்தையரது சொற்கேட்பவன், இளவன மோக்ஷ பருவத்தில் ஸ்திரீக்கு மூதேவியாகியவளின் கட்டளைக்கு பணிந்து அவள் கட்டளைகளை தலைமேல் தூக்கி நடப்பவன், வயோதிக பருவம் வந்ததும் தன் புத்திரர் பௌத்தர்கள் துணிந்து கிழப்பிடமே வாய்திரவாமலே வெறுமனே விழுந்துகிட என்று இழுத்தும் பழுத்தும் அதட்டியும் பேசும் ஏற்று மொழியை கேட்டு மனம் பொறுமை கிடப்பான். ஆகையால் கல்வியும் வித்தையும் கற்றுணர்ந்தவனே ஆனாலும் ஞானம் மெய்யறிவு இல்லாவிட்டால் பெண்ணை போல என்றுமே சுதந்திரம் இல்லாதவனாக கிடப்பான். கருடனே, உணர்வினாலும் கேட்பதாலும் ஸ்பரிச பார்வையினாலும் நாவின் ருசியாலும் முகரும் நாசியாலும் நாசமடைவதற்கு எத்தனையோ உதாரணங்கள் இருக்கின்றன. புள்ளிமானானது புல்லாங்குழலின் இசையை கேட்டு மயங்கித்தான் இருக்குமிடத்தை விட்டு அசையாமல் இருந்து வேடனார் பிடிக்கப்படுவதால் அந்த புள்ளிமான் காதால் கெடுவதாகும். புணர்ச்சியை விழைந்த ஆண் யானை ஒரு பெண் யானையை பின் தொடர்ந்து சென்று யானை வேட்டைக்காரர்கள் தோண்டிய படுகுழியில் விழுவதால் அந்த யானை ஸ்பரிச இன்பத்தால் கெடுவதாகும். விட்டிற் பூச்சிகள் மழை காலத்தில் எரியும் விளக்கை கண்டு கனிந்திருக்கும் நல்லதொரு காணி என்று நினைத்து அதில் பாய்ந்து விழுந்து எரிகின்ற விளக்கின் ஜுவாலையில் விழுந்து எரிந்து தீந்து போவதால் அது கண் பார்வையால் கெடுவதாகும். தேனீக்கள் தேன் சுவையை விரும்பி தம் கூட்டிலே தேனை சேர்த்து அதில் தங்கியிருக்கும் போது தேன் சேகரிக்கும் வேடர்கள் தீயால் கொளுத்தி தேனீக்களை விரட்டியும் சாகடித்தும் தேனை கவர்ந்து செல்வதால் அத்தேனீக்கள் நாவால் கெடுவனவாகும். தூண்டில் முள்ளின் முனையில் கோர்த்த மண்ணுள்ளி புழுவின் இறைச்சியின் நாற்றத்தை விரும்பிய மீன் அதை பற்றி இழுத்து தூண்டில் முள் நெஞ்சில் செருகி துடிதுடித்து மடிவதால் அந்த மீன் நாசிப்புலனால் கெடுவதாகும். பருகருடா, இவ்வாறு இந்திரிய உணர்வினாலேயே ஒவ்வொரு ஜீவராசிகள் நாசம் அடையும் போது பஞ்ச இந்திரிய இச்சைகளையுடைய மனிதன் அடையக்கூடிய கேடுகள் கொஞ்சமாக இராது என்பதில் சந்தேகமும் உண்டாக முடியுமா? இல்லற வாழ்வியல் சுக துக்கங்களில் எது அதிகமாயினும் பெண்டு பிள்ளைகள் அதிகமாகி பந்த பாசத்தால் கட்டுண்ட மனிதன் நிம்மதியடைய மாட்டான். பாலியனாயினும் யுவனாயினும் விருத்தனாயினும் நாட்கள் கழிந்து செல்வதையே கணித்துக் கொண்டிருக்கும் மிருத்யு மரணதேவன் என்று ஒருவன் இருக்கத்தான் இருக்கிறான். அவன் இருப்பதை உணர்ந்து நடப்பவன்தான் இல்லை. உலகில் மனிதன் பிறந்து பிறந்தே இறக்கிறான். யாரிடமும் சொல்லாமல் கேளாமல் வந்து பிறப்பதைப் போலவே பெண்டு பிள்ளைகள் உற்றார் உறவினர்கள் பொருளாசையால் தேடிய பொருள் மண்ணாசையால் தேடிய மனை மாளிகை ஆகிய அனைத்தையும் விட்டு உற்றோரும் உறவினரும் பெற்றவர்களும் பார்த்திருக்கச் சொல்லியது சொல்லாமலேயே மனிதன் மாண்டு விடுகிறான். பெற்றோர்கள் பெண்டு பிள்ளைகள் ஆகியவர்களில் ஒருவரும் தனக்கு துணை இல்லாமல் தான் ஒருவனாகவே அவன் எப்படி பூமியில் தனியனாக பிறந்தானோ அப்படியே அவன் தனியனாகவே மடிந்து போகிறான். மட்டுமே ஒருவன் இறந்தவுடன் அவன் உடலை காஷ்டம் போல பூமியில் கிடத்தி உற்றாரும் உறவினரும் எல்லோருமாகச் சேர்ந்து ஆ ஊ என்று அழுது அரற்றுவார்கள். அவ்வாறு அவர்கள் அழுது புலம்புவதால் செத்தவன் பயன்தான் அடையும் என்ன? பொய்யான பத்திரங்கள் எழுதுதல், பொய் சொல்லுதல், ஏமாற்றுதல், வழிப்பறி செய்தல், கொலை புரிதல் தொழில்களை புரிந்து ஒருவன் பொருளை சம்பாதிக்க அவனைச் சார்ந்த அனைவருமே அவன் சம்பாதித்த பொருள்களை உரிமையுடன் அனுபவிப்பார்கள். போய் ஓலை எழுதலாகிய அத்தகைய தீய செயலை செய்ததால் வருகின்ற கொடிய பாவத்திலும் பொருள்களை அனுபவிப்பவர்களுக்கு பங்கு ஏதேனும் உண்டோ என்றால் ஒரு சிறிதும் இருப்பதில்லை. அவர்கள் பாவத்தின் பயனில் பங்கு கொள்வதில்லை. அந்த பாபச் செயலை செய்து பிறர் பொருளையோ உரிமையையோ அல்லது உழைப்பையோ கவர்ந்தவன் யாவனோ அவன் ஒருவனே அந்த பாவம் முழுமைக்கும் பாத்தியமுடையவனாகி தீய நரகத்தை அடைவான். அவ்வாறு தீய தொழில்களைச் செய்து அவன் ஈட்டிய பொருளாவது அவன் மாண்ட பிறகு அவனோடு செல்லுமோ என்றால் அதுவும் கொஞ்சங்கூட செல்லாமல் அவனை விட்டு அவன் வீட்டிலேயே தங்கிவிடும். உறவினர் முதலியவர்களும் அவனது சவத்தோடு மயானம் வரை சென்றுவிட்டு உடனே தம் வீடு மீண்டு விடுவார்கள். இறப்பதற்கு முன்பு அவனவன் செய்த பாவ புண்ணியங்களே மயானத்தையும் தாண்டி அவனவனுடன் செல்வனவாகும். எனக்கு பக்தனாக்கி தொண்டு புரியும் செந்தன்மை பூண்ட அந்தணனுக்கு எந்த பொருள் கொடுக்கப்படவில்லையோ அந்த பொருள் அதை உடையவனுக்கு சொந்தமல்ல. உலோபியிடம் இருக்கும் பெரும் பொருள் ஐயகோ நாம் நல்ல அந்தணர்களின் கையில் தானமாக கொடுக்கப்படவில்லையே. தீர்த்த யாத்திரைகளுக்கும் தல யாத்திரைகளுக்கும் நாம் பயன்படவில்லையே. பொன்னியற்வில்லையே. செயல்களுக்கு பயன்படுத்தப்பட கிருமிக்கூடாகி உடலானது அனித்தியமாயிற்றே.
மலக்குடலாகிய மனித உடல் எரிந்தோ அழிந்தோ போகக் கூடியதாயிற்றே. நம்மை வைத்திருக்கும் உலோபி இந்த உண்மையை அறியாமல் இருக்கிறானே. அவன் இறந்த பிறகு நம்மை வேறு எவன்தான் கவர்ந்து செல்வானோ? அவன் ஒருங்கே கவர்ந்து நம்மை எந்த விலை மகள் கையிலே கொடுப்பானோ என்று கதரும். பூர்வ ஜன்மத்தில் தான தர்மங்களைச் செய்தவனே மறுபிறவியில் மகாபாக்கியவானாகிறான். ஆகையால் அந்த ஜன்மத்திலும் அவன் தான தர்மங்களைச் செய்தால் அதற்கடுத்த பிறவியில் அதிக தனவானாக இருப்பான். எவன் ஒருவன் தான தர்மங்களை பக்தி சிரத்தையின்றி செய்தாலும் அந்த தான தர்மங்களை செய்தவனாக மாட்டான். தான தர்மங்களை பக்தி சிரத்தையோடு செய்பவன்தான் எண்ணியவற்றை எல்லாம் எண்ணியவாறே எய்துவான். அரும்பெரும் பேரான மோட்சமும் அவனுக்கு கிடைக்கும். பக்தி சிரத்தையோடு செய்யப்படும் தர்மமோ தானமோ தினையளவே சிறிதாக இருந்தாலும் மலையளவோ பெரிய நன்மையை தரும். ஒரு பொருளும் இல்லாத முனிவர்களெல்லாம் தாம் நல்ல மனம் நற்செய்கைகளாலேயே நிரதிசைய இன்ப வீடாகிய எம்முலகை அடைகிறார்கள். ஆகையால் உள்ள தூய்மையும் பக்தியும் இல்லாமல் தானம் தவம் தருமம் முதலியவற்றைச் செய்தாலும் அவை ஒரு சிறிதும் பயன்படாமற் போய்விடும். முக்திக்கு சாதனமான பரம பக்தியையாவது பிரபக்தி மார்க்கம் எனப்படும் தேவ சேவைகளை திருத்தொண்டுகளையாவது செய்வதும் தான தர்மங்களைச் செய்வதுமே உத்தமமாகும். இவ்வாறு ஸ்ரீ நாராயணர் உணர்த்தியருளினார்.